கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் 6 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்திருக்கும் இந்த நிலையில் 6 நாட்களுக்கு பிறகு திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை அதே போன்று நாளைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி என தொடர் விடுமுறையை ஒட்டி ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் குவிந்திருக்கின்றன. அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு காலை முதல் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்திருக்கிறது. நீர்வீழ்ச்சி மட்டுமின்றி அருகில் இருக்கும் நீச்சல் குளம் அதே போன்று அந்த நீர்வீழ்ச்சியை ஒட்டி இருக்கும் பகுதியிலும் அந்த சுற்றுலா பயணிகள் குழுமியிருப்பதை தற்பொழுது நாம் பார்க்க முடியும். ஏராளமான சுற்றுலா பயணிகள் தமிழகம் மட்டுமின்றி கேரளா அதே போன்று வெளி மாநிலம் அதை தொடர்ச்சியாக வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பகுதியில் வந்திருக்கின்றன. அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளிலும் காலை முதல் வந்து நீண்ட நேரம் இந்த அருவி பகுதியில் செலவிடும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் அருகில் இருக்கும் நீச்சல் குளம் தொடர்ச்சியாக அருகில் இருக்கும் திருவள் பூங்கா என இந்த சுற்றுலா தலங்கள் முழுவதும் குறிப்பாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி அந்த ஒட்டிய பகுதிகளில் காலை முதல் கூட்டம் என்பது அலைமோதுகிறது. நாம் அந்த சுற்றுலா பயணிகளிடம் சில கேள்விகளை வைக்கலாம். வணக்கம், எந்த பகுதியிலிருந்து வாங்க? அருவி எப்படி இருக்குது பார்க்க? நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து வரோம். ஆக்சுவலாக அருவி ரொம்ப நல்லா இருக்குது. ஃபெசிலிட்டிஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். கார் பார்க்கிங்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டாய்லெட்டுமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, பட் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம். குற்றாலம் தெரியுங்களா? குற்றாலத்தையும் இந்த அருவியை நம்ம ஒப்பிடும்போது எப்படி பார்க்கலாம்? நல்லா இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்குது. இது இன்னும் நல்லா இருக்குது. வேற எந்தெந்த மாதிரி அடிப்படை வசதிகள் பண்ணணும்? அதான் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அப்புறம் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இன்னும் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல பிளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் நீண்ட நேரம் செலவிடும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. நாம் அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். அருகில் இருக்கும் நீச்சல் குளத்திலும் சுற்றுலா பயணிகள் என்பது அதிக அளவில் குவிந்திருக்கின்றனர். அதே போன்று இங்கிருக்கும் திருப்பரப்பு பூங்கா என கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொறுத்த அளவில் இந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் காலை முதல் அந்த சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்திருக்கிறது. அதே போன்று இங்கு சில அடிப்படை வசதிகள் குறிப்பாக கழிப்பறையாக இருக்கட்டும், அதே போன்று கார் பார்க்கிங் வசதி, பெண்களுக்கு உடை மாற்றும் அரங்கம் என இந்த வசதிகளை உடனே அரசு செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த சுற்றுலா பயணிகள் முன்வைக்கின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.